தமிழக மக்கள் எல்லாருக்கும் வணக்கம். உடனுக்குடன் வானிலை பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. ஸோ மறக்காமல் தயவு செய்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. இன்றைக்கான தேதி வந்து பார்த்தீங்கன்னா மே மாதம் 8/5/2025 ஆகிறது. நம்ம தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா இன்று முதல் வடமேற்கு வெப்பக்காற்றின் காரணமாகவும் நம்ம தமிழகத்தில் அதிகமான வெப்ப உயர்வு காரணமாகவும் மதிய முதல் மழை தீவிரமாக காணப்படலாங்க. இன்றைக்கி வந்து பெரும்பாலான மாவட்டங்களுக்கு கனமழைக்கான வாய்ப்பு அதிகமாக தான் இருக்குது. ஸ்கிப் பண்ணாமல் இந்த அறிக்கையை முழுமைக்கு கேட்டால் மட்டுமே புரியும். தயவு செய்து எல்லாருமே இந்த அறிக்கையை முழுமைக்கும் கேளுங்க. ஒரு 7 நிமிஷம் ஒரு 10 நிமிஷம் கேளுங்க, சரிங்களா? முழுக்க கேட்டால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து புரியும். ஏன்னா அது மட்டும் இல்லைங்க, நம்ம வந்து இப்போதைக்கு ஷார்ட்டாக சொல்லி முடிக்கக்கூடாது. அதாவது இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குறுகிய அறிக்கையெல்லாம் சுருக்கமாக அறிக்கையெல்லாம் போட முடியல. ஏன்னா பார்த்தீங்கன்னா மழைப்பொழிவு வரக்கூடிய நாட்கள் அதிகமாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் தென்மேற்கு பருவமழை பற்றி நம்ம அப்படியே சொல்லணும். தென்மேற்கு பருவமழையும் கேரளாவிற்கு ஒரு வெள்ளப்பெருக்கு கொடுக்க போகுது. நான் அதையும் பார்த்தீங்கன்னா இந்த அறிக்கையில் இணைக்கப்பட்டிருக்கு, மறக்காமல் கேளுங்க. ஏன்னா அந்தளவுக்கு மழைப்பொழிவுக்கு சாதகம் ஏற்பட்டு விட்டது. ஏன்னா அதிகமான நீராவி காற்று தற்பொழுது அப்படியே இந்திய பெருங்கடல் காற்று நீராவி காற்று இப்போ வர தொடங்கியிருக்கு. இது வந்து நீராவி காற்று வந்தாலே நம்ம சொல்லியிருக்கோம், நீராவி காற்று வந்தாலே அதிகமான மழை பெய்யும், திடீரென்று உருவாகும் மழைப்பொழிவு. ஸோ இதனால் நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம், மழை கொடுப்பதற்கு பரவலான மழை பெய்வதற்கு 2 காரணங்கள் தேவை சொன்னோம். ஒன்று நீராவி காற்று வரணும், இரண்டாவது இது ஒரு சிஸ்டம் உருவாகும்னு சொன்னோம். இப்போ பார்த்தீங்கன்னா அதிகமான நீராவி காற்று வந்து கொண்டிருக்கிறது. இதனால் வடமேற்கு வெப்பக்காற்றை குளிர்வித்து நம்ம தமிழகத்திற்கு பரவலாக மிக நீண்ட பரவலாக கனமழை முதல் சில இடங்களில் மிக கனமழை வரைக்கும் பதிவாகலாம். அதற்கும் வாய்ப்பு உறுதியாகிவிட்டது, சரிங்களா? யாரும் தயவுசெய்து மழை இல்லை என்று வருத்தப்படாதீங்க. மழை வந்து கொண்டிருக்கிறது. இனிமேல் தென்மேற்கு பருவமழையுடன் இணைந்த அந்த இடி மழை காணப்படும். அதாவது தென்மேற்கு பருவமழையும் கேரளாவில் பெய்யும், நம்ம பக்கம் மாலை இரவு அந்த இடியுடன் கூடிய கனமழை பரவலாகவே எதிர்பார்க்கலாம். வட தமிழகம், டெல்டா மாவட்டம், தென் மாவட்டம் எல்லா இடங்களுக்கும் தென்மேற்கு பருவமழை தொடங்கினாலும் மழை வந்து அதீதமாகவே பதிவாகும், சரிங்களா? நிறைய பேர் கேட்பீங்க, சார் கேரளாவில் தென்மேற்கு பருவமழை தொடங்க போகுது. ஏன்னா கேரளாவில் தென்மேற்கு பருவமழை தொடங்கிச்சுன்னா நம்ம பக்கம் வேறு காற்று ஒன்று தான் கொடுக்கும், ஒரு மேகமூட்டமாக இருக்கும், பெரும்பாலும் மழை இருக்காது சார் நிறைய பேர் கேட்பீங்க. நிச்சயமாக இந்த ஆண்டு அப்படி நடக்காது. இந்த ஆண்டு இந்த தென்மேற்கு பருவமழை தொடக்கத்தில் அதிகமான ஒரு நீராவி காற்று வந்து நம்ம தமிழகம் முழுவதும் உயரக்கூடிய வெப்பத்தை குளிர்த்து அப்படியே மழையாக மாற்றி, அது மட்டும் இல்லைங்க, தென்மேற்கு பருவமழையுடன் இணைந்த ஒரு வெப்பசலன இடிமலை நம்ம தமிழகத்தில் பதிவாக போகுது. அதுவும் எல்லா இடங்களுக்கும் பதிவாகும். உங்கள் மாவட்டம், பக்கத்து ஏரியா, பக்கத்து ஊர், கிராமப்புறங்கள், தாலுக்கா எல்லா இடங்களுக்கும் மழை பரவலாக பதிவாகுங்க. தயவுசெய்து கவனமாக இருங்க. வட மாவட்டம், டெல்டா மாவட்டம், தென் மாவட்டம், மேற்கு மாவட்டங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக ஒரு நல்ல மழை பொழிவு பரவலாகவே பதிவாகும். அது எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. அதிகமான மழை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கே வடமேற்கு வெப்பக்காற்றின் காரணமாக வட தமிழகம், டெல்டா மாவட்டம், தென் மாவட்டங்களுக்கு இன்றைக்கும் பரவலான மழைக்கு வந்து வாய்ப்பு ஏற்பட்டு விட்டது. நாளைக்கும் அதே போல தான். நாளைக்கு வடமேற்கு வெப்பக்காற்று வந்து அதிகமான மழை இருக்கும். இந்த கர்நாடக எல்லையோரத்தில் மழை கண்டிப்பாக உருவாகி நேற்று பார்த்திங்கன்னா நம்ம அறிவித்தபடியே மழைங்க. நேற்று வந்து பார்த்திங்கன்னா அறிவித்தபடியே ஆம்பூர் மற்றும் வட தமிழகத்தை உள்ள பதிவான மழை அப்படிங்கிறது. அது அப்படியே சேலம் மாவட்டம் வந்து அது அப்படியே பெரம்பலூர் நேற்று இரவு பார்த்திங்கன்னா தஞ்சாவூருக்கு வடக்கு, திருச்சிராப்பள்ளிக்கு வடக்கே கனமழைங்க. பெரம்பலூர், அரியலூர் மையமாக வைத்து நீண்ட நேரமாக கனமழைங்க. பெரம்பலூர், அரியலூர், ஜெயங்கொண்டம், திருக்கோவிலூர், அதே போல் உளுந்தூர்பேட்டை எல்லாமே கனமழைங்க. திருவண்ணாமலைக்கு தெற்கே திருவண்ணாமலை மாவட்டம் ஏகப்பட்ட இடங்களும் நேற்று மேற்கு பகுதியில் கனமழை பதிவானது. இன்றைக்கும் அதே போல் தான். வடமேற்கு வெப்பக்காற்று முதல்ல மழை தொடங்கும் இடம் பார்த்திங்கன்னா கர்நாடக எல்லையோரத்தில் மழை தொடங்கி அது அப்படியே படிப்படியாக கிழக்கு மற்றும் இந்த தென்கிழக்கு திசை நோக்கி நகர்ந்து, அதாவது டெல்டா மாவட்டம் மற்றும் தென் மாவட்டம் நோக்கி நகர்ந்து அதிகமான மழை கொடுக்கலாம். முதல்ல மழை தொடங்கும் இடம் அந்த மலை பகுதிகளில் முதல்ல மழை தொடங்கி பிறகு அடுத்தடுத்த ஊர்களை நோக்கி அது வந்து பயணிக்கும். இப்போ வந்து சேலத்தில் ஒரு மழை உருவாகுதுன்னா அது அப்படியே கரூர் மாவட்டம், நாமக்கல் அப்படி நோக்கி நகரும். ஸோ அடுத்து பெரம்பலூரில் ஒரு மலை, அது பெரம்பலூருக்கு வடக்கே ஒரு மலை உருவானால் அது கண்டிப்பாக பெரம்பலூர், அரியலூர் மற்றும் டெல்டா நோக்கி வந்தடையும். ஸோ இன்றைக்கி என்ன நடக்க போது இந்த அறிக்கையை முழுமைக்கும் கேளுங்க, சரிங்களா? இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண லைக் பண்ணிட்டு பாருங்கள். எல்லா இடங்களுக்கும் மழை உறுதி. தென்மேற்கு பருவமழையில் அதிகமான ஒரு மழை வந்து பெய்ய போது எல்லா மாவட்ட மக்களும் கவனமாக இருங்க. சென்னைக்கெல்லாம் வரக்கூடிய நாட்களில் அதீதமான ஒரு மழை பெய்ய போகுது. சென்னைக்கெல்லாம் சென்னை மாநகரம், புறநகர் பகுதி இங்கே எல்லாமே அதிகமான ஒரு நீராவி காற்று வந்து அதிகமான ஒரு மழை கொடுக்க போகுது. சென்னை, தாம்பரம், செங்கல்பட்டு, பூந்தமல்லி, திருவற்றியூர், அதே போல் இந்த பக்கம் தென் மாவட்டம், டெல்டா மாவட்டம் எல்லா இடங்களுக்கும் மழை தான். எல்லா இடங்களுக்கும் மழைக்கான வாய்ப்பு அதிகம் தான். காற்று அடித்தாலும் காற்று வந்து
இந்த ஈரப்பதம் காற்று நுழையுது, இதனால் வறட்சியான காற்று நுழையாது. இதனால் காற்றடித்தாலும் காற்று பகுதிகளுக்கு மழை உறுதி. சரிங்களா, கவலைப்படாதீங்க. நிறைய பேர் கேட்பீங்க சார், பாலக்காட்டு கணவாய் பகுதியில் மணிக்கு 50 கிலோமீட்டர் வேலை காற்று வீசுது சார், மழையே வரலாம்னு கேட்பீங்க. மழை வந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் காற்று பகுதிகளுக்கு மழை வரலாம். சரிங்களா, கவனமாக இருங்க. வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக காற்று பகுதிகளுக்கும் கனமழை வெளுத்து வாங்கும். நன்றிங்க. இந்த அறிக்கையை ஸ்கிப் பண்ண முழுமைக்கும் கேளுங்க, அப்படி லைக் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழகத்தில் இன்று மதியம் முதல் மிக தெளிவான வானம் காணப்படுங்க. இந்த மிக தெளிவான வானம் என்ன பண்ண போகுதுன்னா, நேற்று பதிவான வெப்பத்தை விட இன்னைக்கு பல மடங்கு அதிகமான ஒரு வெப்பத்தை கொடுக்க போகுதுங்க. எல்லா மாவட்ட மக்களும் தயவு செய்து இன்று மதியம் முதல் கவனமாக இருங்க. அது மட்டும் இல்லைங்க, குறிப்பாக வடமேற்கு வெப்ப காற்றும் இன்னைக்கு நம்ம தமிழகத்தில் வருகை தந்து அதிகமான ஒரு மழைப்பொழிவும் கொடுக்க போகுது. அந்த மழை கொடுப்பதற்கு முன்னாடி அதிகமான ஒரு வெப்பத்தை தரப்போகுதுங்க. தயவு செய்து பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் இன்று மதியம் கவனமாக இருக்க வேண்டும். இன்று மட்டுமில்லைங்க, வரக்கூடிய நாட்களில் வரக்கூடிய வாரங்களில் ரொம்பவே கவனமாக இருக்கணும். வடமேற்கு வெப்பக்காற்று தினசரி வருகை தந்து அதிகமான ஒரு மழை கொடுக்கலாங்க. மழை பெய்வதற்கு முன்னாடி நம்ம எல்லாருமே கவனிக்கணும். அதிகமான ஒரு வெப்பநிலை நம்ம எல்லாரும் சமாளிச்சாகணும். சரிங்களா, அதிகமான ஒரு வெப்பநிலை இன்று மதியம் காணப்படலாம். நேற்று வந்து 38, 39 பதிவாச்சு. இன்றைக்கி வந்து 40 டிகிரிக்கு மேலே வெப்பநிலை தொடர இருக்கிறது. இன்றைக்கி வந்து பெரும்பாலும் மிக தெளிவான வானம் காணப்படுகிறது. இதனால் 40 டிகிரிக்கு மேலே வெப்பநிலை காணப்படலாம், வாய்ப்பு அதிகமாக இருக்குது. எல்லா மாவட்ட மக்களும் கவனமாக இருங்க. குறிப்பாக வட தமிழகம், வட உள் மாவட்டம், வடமேற்கு வெப்ப காற்று காரணமாக அதிகமான ஒரு வெப்பநிலை பதிவாகும். அதே போல் உள் மாவட்டம் என்பது திருவண்ணாமலை, ஆத்தூர், பெரம்பலூர், திருச்சி, தஞ்சாவூர், புதுக்கோட்டை, மணப்பாறை, மதுரை, திண்டுக்கல், ராஜபாளையம், தென் மாவட்டம், மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள், அதேபோல் கோயமுத்தூர், ஈரோடு, கரூர் மாவட்டம், சேலம் மாவட்டம், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சின்னசேலம், மணப்பாறை, திண்டுக்கல், ஒட்டுமொத்த மேற்கு உள் மாவட்டங்கள் முழுவதும் இன்று மதியம் அதிகமான வெப்பநிலை காணப்படுங்க. எல்லா மாவட்ட மக்களும் கவனமாக இருக்க வேண்டும். அதே போல் திருநெல்வேலி, தூத்துக்குடி, கோவில்பட்டி, பெரும்பாலும் இந்த தென் மாவட்ட உள்ள பார்த்தீங்கன்னா அதிகமான ஒரு வெப்பநிலை பதிவாகும். அதே போல் டெல்டா மாவட்டம், எல்லா இடங்களிலும் இன்று மதியம் அதிகமாகவே வெப்பநிலை நேற்றை விட இன்றைக்கி கொஞ்சம் ரொம்பவே அதிகமாக இருக்குங்க. எல்லா மாவட்ட மக்களும் கவனமாக இருங்க. ஸோ இப்போ நம்ம வெயிலை பார்த்தாச்சு. வெப்பநிலை பொறுத்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம சொல்லியாச்சு. வட மாவட்டம், டெல்டா மாவட்டம், தென் மாவட்டம், மேற்கு மாவட்டம் எல்லா இடங்களிலும் அதிகமான ஒரு வடமேற்கு வெப்ப காற்று வருகிறது. நம்ம தமிழகத்தில் அதிகமான ஒரு வெப்பநிலையும் மிக தெளிவான வானம் அதிகமான ஒரு வெப்பத்தை கொடுக்க போது நம்ம சொல்லியாச்சு. இப்போ நம்ம வெயிலை பார்த்தாச்சு. அடுத்து நம்ம மழை பொழிவை பார்த்துருவோம். மழை பொழிவை பார்ப்பதற்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் செக் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் செக் மட்டும் லைக் பண்ணிட்டு பாருங்கள். நிறைய பேர் லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க, அப்படியே மறக்காமல் ஒரு லைக் பண்ண தட்டி விட்ருங்க. ஸோ இப்போ நம்ம அடுத்து நம்ம பார்க்க போகிறது மழை பொழிவுங்க. இப்போ நிறைய பேர் ஊரில் மழை என்பது பெய்கிறது. நேற்று கூட திருச்சிராப்பள்ளி மாவட்டம் வடக்கே மழைங்க. குறிப்பாக இந்த திட்டக்குடி, பெரம்பலூர், ஜெயங்கொண்டம், கும்பகோணம் வடக்கு, உளுந்தூர்பேட்டை, சின்னசேலம் மையமாக வந்து கனமழைங்க. துறையூர் பகுதி கூட மழைங்க. துறையூர், முசிறிக்கு வடக்கே மழைங்க. நாமக்கலுக்கு வடக்கே கனமழைங்க. சேலம் மாநகரம் மழை பெய்திருக்கிறது. தருமபுரிக்கு கிழக்கே மழைங்க. அரூர், அதே போல் இந்த ஊத்தங்கரை, திருவண்ணாமலைக்கு மேற்கே, அதாவது இந்த கிருஷ்ணகிரிக்கும் இந்த திருவண்ணாமலைக்கும் விடப்பட்ட அந்த ஜோலார்பேட்டை, ஊத்தங்கரையில் கனமழைங்க. அதே போல் ஆம்பூரில் உருவான மழை தான் அது அப்படியே சேலம் மற்றும் பெரம்பலூர் வரைக்கும் வந்து மழை கொடுத்துருக்கு. அதே போல் நேற்று வந்து மதுரைக்கு வடக்கு பதில் மழைங்க. திருநெல்வேலி மாவட்டம் ஏகப்பட்ட இடங்களில் மழை பெஞ்சிருக்கு நேற்றுக்கு. ஸோ நேற்று வந்து அறிவித்த இடங்களில் மழை பெஞ்சிருக்கு. இன்றைக்கி என்ன ஆக போகுதுன்னா, பெரும்பாலான மாவட்டங்களில் மழைங்க. இது பெரும்பாலான இடங்களில் ஏகப்பட்ட ஊரில் மழை பெய்ய போது, கிராமப்புறங்கள் பல்வேறு மாவட்டங்களில் மழை வெளுத்தவங்க போது இன்றைக்கி பார்க்கலாம் எந்தெந்த இடங்களுக்கு கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது, எந்தெந்த மாவட்டங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் மிக கனமழை பெய்ய போது வாங்க பார்க்கலாம். ஒவ்வொரு மாவட்டமும் நம்ம பார்க்கலாங்க. ஏன்னா ஒரே அடியாக சொல்ல முடியாது. ஏன்னா 38 மாவட்டம் நம்ம அப்படியே பார்க்கணும். இப்போ வாங்க பார்க்கலாம். இதில் உங்கள் மாவட்டமும் கண்டிப்பாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமாக இருக்கும். கண்டிப்பாக அதிகமான மழை காத்திருக்கு. அது மட்டும் இல்லைங்க, தென்மேற்கு பருவமழையும் அதிகமான மழை கொடுக்க போகுது. தென்மேற்கு பருவமழை நம்ம தமிழ்நாட்டிற்கு அதிகமான ஒரு மழை கொடுக்க போகுதுங்க. நம்ம சொன்னாதான் நம்ம கணிச்ச மாதிரி மழை வந்து கொண்டிருக்கிறது. தென்மேற்கு பருவமழையுடன் இணைந்த இடிமழை பதிவாகும். அது எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இனிமே தினசரி மழை இருக்கிறது. தென்மேற்கு பருவமழையும் வரக்கூடிய நாட்களில் தொடங்க இருக்கிறது. முன்கூட்டியே தொடங்கும்.
முன்கூட்டியே தொடங்கினாலும் அதிகமான ஒரு மழை பொழிவு கொடுக்க போதுங்க. தென்மேற்கு பருவமழை அதிகமான ஒரு நீராவி காற்று, இந்திய பெருங்கடல் நீராவி காற்று வந்து அதிகமான ஒரு மழை பொழிவு கேரளாவிற்கும் கொடுக்க போது, வடக்கு கேரளா தெற்கு கேரளாவிற்கும் கொடுக்க போது, நம்ம தமிழகம் முழுவதும் தென்னிந்தியா முழுவதும் தென்மேற்கு பருவமழையால் அதிகமான ஒரு மழை கிடைக்க போது. இனிமேல் யாரும் கவலைப்பட தேவையில்லை, சரிங்களா? இனிமேல் மழை இருக்குது. முதல்ல இன்றைக்கி பார்ப்போம். இன்றைக்கி நம்ம தமிழகத்தில் எந்தெந்த இடங்களுக்கு மழை பெய்யும், எந்தெந்த மாவட்டங்களில் மழை பெய்ய போது வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி மதியம் முதல் வடமேற்கு வெப்ப காற்று காரணமாக வட தமிழகத்தில் மழை தொடங்கலாங்க. இது இன்றைக்கி வந்து சென்னை கூட வாய்ப்பு இருக்குது. சென்னை, தாம்பரம், செங்கல்பட்டு, பூந்தமல்லி, பழையவேற்காடு, பொன்னேரி மழைக்கான வாய்ப்பு அதிகமாக தாங்க இருக்குது. அதே போல் இந்த அரக்கோணம், காஞ்சிபுரம், வந்தவாசி, செங்கல்பட்டு, மதுராந்தகம், வேலூர், குடியாத்தம், சித்தூர், திருப்பத்தூர் மாவட்டம் முழுவதும் வடமேற்கு வெப்ப காற்று முதல்ல இந்த கர்நாடக எல்லையோரத்தில் மலை மேகத்தை முதல்ல உருவாக்கும். அந்த மலை மேகம் இந்த கடல் காற்று உள்ள நுழைஞ்சு அதிகமான ஒரு மழை ஏற்படுத்தும். நேற்று எப்படி மழை பெய்ததோ அதே போல் இன்றைக்கும் வட தமிழகம் வட மாவட்டம் முழுவதும் இன்றைக்கி வந்து மழைக்கான வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருங்க. எந்த இடத்திலும் மழை பெய்யலாம். சென்னையில் கூட மழைக்கான வாய்ப்பு இருக்குது. சென்னையிலும் மழை பெய்யலாம். காஞ்சிபுரத்திற்கும் மழை வரலாம். திருவண்ணாமலைக்கு மழை பெய்யலாம். ஆம்பூர்லேயும் மழை பெய்யலாம். திருப்பத்தூர்லேயும் மழை பெய்யலாம். ஆனால் எல்லா இடங்களுக்கும் மழைக்கான வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருங்க. அது மட்டும் இல்லாமல் தெற்கு ஆந்திராவிலிருந்து மழை வரலாம். நெல்லூர், கடப்பா, திருப்பதி, ராம்ஜான்பேட்டு, திருப்பதிக்கு பெரும்பாலும் இந்த திருப்பதி நெல்லூருக்கு தெற்கே மழை உருவானால் அது கண்டிப்பாக அது வடமேற்கு வெப்ப காற்று தெற்கு நோக்கி மழை கொண்டு வரலாம். தெற்கு நோக்கினா நம்ம வட தமிழகம் நோக்கி அப்படி மழை கொண்டு வரும். ஸோ எனவே வட தமிழக மக்கள் கவனமாக இருங்க. தெற்கு ஆந்திராவிலிருந்து கூட மழை வரலாம். இல்லைன்னா புதுசாக அந்த தெற்கு ஆந்திராவிற்கும் திருப்பதி, அந்த திருப்பதி கோவில் மற்றும் இந்த ஆந்திராவுடைய நம்ம தமிழ்நாட்டிற்கும் அந்த திருப்பதிக்கும் இடப்பட்ட பகுதியில் கனமழை உருவாகி அதோடைய வட தமிழகம் மற்றும் உள் மாவட்டம் நோக்கி வரலாம், சரிங்களா? நேற்று போல் இன்றைக்கும் வட மாவட்டங்களில் சற்று பரவலான மழைக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. கவனமாக இருங்க. கண்டிப்பாக கிருஷ்ணகிரி மாவட்டம், தருமபுரி மாவட்டம் மழை எதிர்பார்க்கலாம். கிருஷ்ணகிரி, தருமபுரி, குப்பம், ஜோலார்பேட்டை, ஊத்தங்கரை, திருவண்ணாமலை மாவட்டம், அதே போல் அரூர், சேலம் மாவட்டம் ஏகப்பட்ட இடங்களில் மழை பதிவாகும். இன்றைக்கி கவனமாக இருங்க. மேட்டூர், அதே போல் அந்தியூர், ஈரோடு மாவட்டம், இந்த கர்நாடக எல்லையோரத்தில் மழை பெய்யலாம். மழை அங்கே தான் உருவாகும். சத்தியமங்கலம், நம்பியூர், அந்தியூர், ஊட்டி, காரமடை மற்றும் நீலகிரி மாவட்டம் அங்கே வந்து முதல்ல மழை தொடங்கும். ஸோ அந்த மழை தான் அது அப்படியே பாலக்காடு கணவாய் நோக்கி வரலாம். பாலக்காடு கணவாய்னா இந்த மேற்கு திசை காற்று அடிக்குது பாருங்க. ஸோ அந்த இடங்களை நோக்கி மழை வந்து முன்னேற்றம் அடையலாம். இருந்தாலும் அந்த மேற்கு திசை காற்று என்ன பண்ணுதான் மழையே தீவிரப்படுத்துது. அதுதான் அந்த மேற்கு திசை காற்று வந்து இந்த திருப்பூருக்கு வடக்கே முதல்ல மழை உருவாகும். ஈரோடு மாவட்டத்தில் மழை உருவாகும். ஸோ அந்த மழையே இந்த மேற்கு திசை காற்று வந்து ரொம்பவே குளிர்விக்கிறது. ரொம்ப சந்தோஷம் தான். ஸோ இதில் இருந்தாலும் இந்த மேற்கு திசை காற்று என்ன பண்ணுதுன்னா ஒரு நல்லதும் செய்யுது, அதே நேரத்தில் அந்த காற்று பகுதிகளுக்கு மழை வந்து தீவிரப்படுத்துது. ஆனால் அந்த தெற்கு நோக்கி வர முடியல. இருந்தாலும் இன்றைக்கி எதிர்பாருங்க திருப்பூருக்கு கண்டிப்பாக வந்தடையும். திருப்பூர், ஈரோடு மாவட்டம் முழுவதும் இன்றைக்கி வந்து கனமழை எதிர்பாருங்க. ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூருக்குலாம் வாய்ப்பு இருக்குது. பாலக்காடு கணவாய் பகுதி மட்டும் கொஞ்சம் வாய்ப்பு குறைவு தான். இருந்தாலும் மழை முன்னேற்றம் அடையலாம், கொஞ்சம் வாய்ப்பாக இருங்க. ஆனால் பொள்ளாச்சி கிழக்கு, பொள்ளாச்சிக்கு தெற்கு கனமழை கண்டிப்பாக உறுதி. வால்பாறையை மையமாக வைத்து கண்டிப்பாக மழை தீவிரம் அடையும். வால்பாறை, பொள்ளாச்சி வடக்கு கொஞ்சம் கம்மி தான். அந்த பொள்ளாச்சிக்கும் இந்த கோயம்புத்தூருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சவாலாக இருக்கும் மேற்கு திசை காற்று. இருந்தாலும் பாருங்கள் மழை வந்து எதிர்பாருங்க, சரிங்களா? ஆனால் வரக்கூடிய நாட்களில் வந்து இந்த கோயம்புத்தூர், பாலக்காடு, திருப்பூர் எல்லாமே மிக கனமழை இருக்கிறது. மேற்கு திசை காற்று இப்போ பார்த்தீங்கன்னா மேற்கு திசை காற்று சற்று வலுவாக வீசினாலும் வரக்கூடிய நாட்களில் தென்மேற்கு பருவமழை இந்த கோயம்புத்தூருக்கும், பாலக்காட்டுக்கும், பொள்ளாச்சிக்கும், திருப்பூருக்கும், தாராபுரத்திற்கும் அதிகமான ஒரு மழை கொடுக்க போகுது. நிச்சயமாக கோயம்புத்தூர், திருப்பூர், பொள்ளாச்சி, பாலக்காடு வந்து கொண்டிருக்கிறது கனமழை, வருகிறது மிக கனமழை. வரக்கூடிய நாட்கள் எதிர்பாருங்க. கண்டிப்பாக தென்மேற்கு தொடங்கி அப்புறம் பாருங்கள் கோயம்புத்தூருக்கான மிக கனமழை பெய்ய போகுது. கோயம்புத்தூர் மாநகரம், திருப்பூர் மற்றும் இப்போ காற்று அடிக்கக்கூடிய எல்லா இடங்களுக்கும் மழை பெய்யும். ஸோ இன்றைக்கி வந்து மழைக்கான வாய்ப்பு மட்டுமே இருக்குது. பாலக்காட்டு கணவாய் பகுதியில் இருந்தாலும் மழை வரலாம். ஆனால் கண்டிப்பாக தாராபுரத்துக்கு கிழக்கே மழை உறுதி. தாராபுரத்துக்கு கிழக்கே கரூர், நாமக்கல் இங்கெல்லாம் கண்டிப்பாக மழை வரும். அதிகமான ஒரு வாய்ப்பு இருக்குது. துறையூர், முசிறி, திருச்சி, தஞ்சாவூர் கண்டிப்பாக மழை பெய்யும். திருச்சி, தஞ்சாவூர், பெரம்பலூர், திட்டக்குடி, நெய்வேலி, உளுந்தூர்பேட்டை, சின்ன சேலம், மாத்தூர், சேலம் மாவட்டம் ஏகப்பட்ட இடங்களில் மழை பதிவாகலாம். இன்னைக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க.
தஞ்சாவூர், திருச்சி, அரியலூர், பெரம்பலூர் பரவலான மழைக்கு இன்றைக்கி வந்து வாய்ப்பு இருக்குது. கும்பகோணம், சீர்காழி மற்றும் நாகப்பட்டினம், மன்னார்குடி, பட்டுக்கோட்டை, ஒரத்தநாடு, தெற்கு டெல்டாவிற்கும் மழைக்கான வாய்ப்பு இருக்குது. வடக்கு டெல்டா கண்டிப்பாக அதிகமான ஒரு வாய்ப்பு. மன்னார்குடி, திருத்துறைப்பூண்டிக்கு வடக்கே மழை வந்து கண்டிப்பாக பதிவாகலாம், வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க. டெல்டா மாவட்ட மக்கள் ஏற்றருக்கும் கவனமாக இருங்க. டெல்டாவில் அந்த வடமேற்கு வெப்பக்காற்று முதல்ல மழை அப்படியே உருவாக்கி அப்படியே தெற்கு நோக்கி அப்படியே டெல்டா நோக்கி கொண்டு வரும். ஸோ அந்த மலை மேகம் சின்ன சேலம், பெரம்பலூர் வந்தவுடன் மேலும் தீவிரமடையும். பெரம்பலூர் வந்துருச்சுன்னா அது என்ன ஆகுனா, அந்த கடல் காற்று மட்டும் டச் ஆச்சுன்னா அது மிகப்பெரிய ஒரு மலை மேகமாக மாறி டெல்டா மாவட்டம் முழுவதும் ஒரு அடர்ந்த ஒரு மேகமாக மாறி அதை வந்து மழை கொடுக்கலாம். எனவே பெரம்பலூர், துறையூர், திட்டக்குடி பெரும்பாலும் இந்த வடமேற்கு வெப்பக்காற்று கர்நாடக எல்லையோரத்தில் மழை உண்டு பண்ணி அதை அப்படியே தெற்கு நோக்கி அனுப்பும், அதாவது டெல்டா நோக்கி திசை திருப்போம். டெல்டா நோக்கி வந்த பிறகு பாருங்கள், அது வந்து மிகப்பெரிய ஒரு மலை மேகமாக மாறி டெல்டா மாவட்டம் முழுவதும் மழை கொடுக்கலாம். இன்றைக்கு நாளைக்கெல்லாம் அதிகமான ஒரு வாய்ப்பு இருக்குது. டெல்டா மாவட்ட மக்களுக்கு கவனம் வரங்க. டெல்டா மாவட்டம் முழுவதும் மழைக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போது தென் மாவட்டம். ஸோ தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் திண்டுக்கல், மணப்பாறை, மதுரை மாவட்டம் முழுவதும் இன்றைக்கி வந்து மழை எதிர்பாருங்க. மழை வரும் கண்டிப்பாக. மதுரை, மேலூர், நத்தம், சிவகங்கை, மானாமதுரை, பரமக்குடி மற்றும் ராமநாதபுரம் மாவட்டம் பல்வேறு இடங்களை கனமழை எதிர்பார்க்கலாம். அதே போல் அருப்புக்கோட்டை, சாத்தூர், கோவில்பட்டி, கயத்தாறு, திருநெல்வேலி மாவட்டம் இன்றைக்கும் மழை இருக்குது. ராஜபாளையம் மழை இருக்குது. போடி நாயக்கனூர், அதே போல் கொடைக்கானல், பழனி முருகன் கோவில், தாராபுரம், மரவங்குறிச்சி, வேடசந்தூர், ஒட்டஞ்சத்திரம், அதே போல் மணப்பாறை, திண்டுக்கலுக்கும் அதிகமான மழை. நேற்று திண்டுக்கல்ல மழை பெஞ்சிருக்கு. இன்றைக்கும் திண்டுக்கல், வாடிப்பட்டி, நத்தம், மணப்பாறை, மதுரையில் கண்டிப்பாக மழை பதிவாகும். அதிகமான ஒரு வாய்ப்பு இருக்குது. அந்த போடி நாயக்கனூர், அதே போல் வால்பாறைக்கு தெற்கே கண்டிப்பாக மழை பதிவாகும். வால்பாறை, பொள்ளாச்சிக்கும் இந்த பாலக்காடு கணவாய் கொஞ்சம் அங்கே ஒரு காற்று கொஞ்சம் அப்படி போயிட்டுருக்கு. இருந்தாலும் மழை எதிர்பாருங்க, சரிங்களா. அந்த பாலக்காடு கணவாய் இந்த திருப்பூருக்கு வடக்கே உருவாகக்கூடிய மழை அப்படிங்கிறது அந்த காற்று எதிர்த்து கூட மழை வரலாம். அந்த சூறாவளி காற்று, இந்த காற்று எதிர்க்கணும்னா அந்த சூறாவளி காற்று கொஞ்சம் வலுவாக இருக்கணும். ஸோ அப்படின்னா அது கண்டிப்பாக இந்த பாலக்காட்டு கணவாய் நோக்கி வரும். இது இருந்தாலும் பாலக்காட்டு கணவாய், கோயம்புத்தூர், பொள்ளாச்சிக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. ஆனால் கோயம்புத்தூருக்கு வடக்கே மழை கண்டிப்பாக பெய்வது உறுதி. கோயம்புத்தூர் தெற்கு, பொள்ளாச்சியும் கோயம்புத்தூருக்கு இடைப்பட்டவை கொஞ்சம் வாய்ப்பு குறைவாக இருக்குது. இருந்தாலும் மழை எதிர்பாருங்க, மழை வரலாம், சரிங்களா. கவனம் பாருங்க. இதற்கும் பழனி, வால்பாறை, பழனி முருகன் கோவில், வேடசந்தூர், திண்டுக்கல், ஒட்டஞ்சத்திரம், அந்த தேனி மாவட்டம் பல்வேறு இடங்களில் கனமழை இருக்கிறது இன்றைக்கு. அதே போல் ராஜபாளையம் முழுவதும் மழை எதிர்பாருங்க. ராஜபாளையம், பெரையூர், மதுரை மாவட்டம், மதுரை மாநகரம் மழை எதிர்பாருங்க, கண்டிப்பாக மழை வரும். அருப்புக்கோட்டை, சாத்தூர், கோவில்பட்டி, கயத்தாறு, திருநெல்வேலி, நாங்குநேரி, நாகர்கோவில், கன்னியாகுமரி மாவட்டம் வடக்கு பகுதியில் கனமழை கண்டிப்பாக இருக்குது. நாங்குநேரி, திருநெல்வேலியை மையமாக வைத்து மழை பெய்யலாம். தூத்துக்குடி, காயல்பட்டினம் மற்றும் சாயல்குடி, ராமநாதபுரம் மாவட்டம் பல்வேறு இடங்களுக்கு கனமழைக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. தென் மாவட்டம் முழுவதும் இன்றைக்கி வந்து மழைக்கான வாய்ப்பு அதிகமாக தான் இருக்குது. இதுமாதிரி தென் மாவட்ட மக்களுக்கு கவனம் பாருங்கள். தென் மாவட்டத்தில் எந்த நேரத்திலும் ஒரு மதியம் 2 மணிக்கு மேலே மழை தீவிரம் அடையலாம், வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன்னா இப்போ வருவது சாதாரண ஒரு காற்றில் நீராவி காற்று வந்து கொண்டிருக்கிறது. நீராவி காற்று எப்போ வேணால் நுழையலாம். அது நுழையக்கூடிய நேரத்தில் அது எந்த நேரத்தில் வேணால் மழை உருவாக்கலாம், சரிங்களா. இந்த இந்திய பெருங்கடல் நீராவி காற்று என்ன பண்ணும்னா, இன்றைக்கி வந்து அதிகமான ஒரு வெப்பத்தை கொடுக்கும். அதிகமான ஒரு அனல் காற்று, அதிகமான ஒரு வெப்ப காற்றை கொடுத்து மதியம் பிற்பகல் மேலே பாருங்கள் அது வந்து ஒரு மழையாக மாற்ற போது மதியமே இந்த மலைகள் இருக்கக்கூடிய பகுதியில் முதல்ல மழை தொடங்கும். கோயம்புத்தூருக்கு வடக்கு, ஈரோடு மாவட்டம், இந்த கர்நாடக எல்லையோரத்தில் அந்த சிறிய மலை தொடர்கள் மழையை உருவாக்கும். கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருவண்ணாமலை, குறிப்பாக இந்த வட உள் மாவட்டங்களில் மழை தொடங்கி அது அப்படியே தெற்கு நோக்கி நகரும். தெற்கு நோக்கி என்றால் சேலம், கரூர், திருச்சி, பெரம்பலூர் மற்றும் டெல்டா நோக்கி வந்தடைந்து அது வந்து மிகப்பெரிய ஒரு மேகமாக மாறி கிழக்கு மாவட்டங்களில் ஒரு அதிகமான ஒரு மழை கொடுக்கலாம். இன்றைக்கு வந்து கடலோரத்தில் கூட மழை வரலாம். மதுராந்தகம், செங்கல்பட்டு, சென்னை, தாம்பரம், புதுச்சேரி, கடலூர், நெய்வேலி, மயிலாடுதுறை, அதே போல் புதுச்சேரி, நாகப்பட்டினம், கோடியக்கரை முதல் பழவேற்காடு முதல் பொன்னேரி வரைக்கும் நம்ம தமிழக கடலோர மாவட்டங்களுக்கும் மழை வந்து வரலாம், வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ அடுத்தடுத்த அறிக்கையை பாருங்கள். மறக்காமல் நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. நன்றி, வணக்கம். அடுத்தடுத்த அறிக்கையில் பாருங்கள். நன்றிங்க.